என் தங்கமே, இன்று அம்மன் சொன்னது உன் வாழ்க்கையில் நிஜமாக நடக்குது. நீ எத்தனை நாள் காத்திருந்தாய் தெரியுமா? எத்தனை நாள், அம்மா, நான் இன்னும் எவ்வளவு தாங்கணும் என்று மனத்துக்குள் கத்தினாய். அந்த ஒவ்வொரு சத்தமும் ஒவ்வொரு சுவாசமும் அம்மனின் காதில் விழுந்தது என் தங்கமே. அவள் அமைதியாக இருந்தது போல நீ நினைத்தாய், ஆனால் உண்மையில் அவள் உன் பாதையில் ஒவ்வொரு கல்லையும் ஒதுக்கிக் கொண்டிருந்தாள். இன்று அந்த வழி திறந்துவிட்டது. அம்மன் சொன்னாள், நான் சொல்லிய வார்த்தை காலியானது இல்லை, என் பிள்ளைக்கு நான் சொன்னது நிச்சயம் நடக்கும். நீ நினைத்தாய் அது நிச்சயமா என்று. ஆனால் இப்போ அதே வாக்கு உன் வாழ்க்கையில் உயிர் பெற போகுது. நீ உன் கண்களால் அதிசயம் காண போகிறாய். நீ நினைத்தது போலவே அல்ல, நீ கனவிலும் நினைக்காத விதத்தில். நீ கேட்ட பிரார்த்தனை நினைவில் இருக்கிறதா? அந்த ஒரு நாள், நீ உடைந்த மனதுடன் அம்மனை நோக்கி, நான் இப்போ முடியல அம்மா என்று சொன்னது. அந்த நாளே அவள் உன் வாழ்க்கையின் பாதையை மாற்ற ஆரம்பித்தாள். ஆனால் நீ அதை காணவில்லை. காரணம், மாற்றம் எப்போதும் அமைதியாக ஆரம்பிக்கிறது. ஒரு மரம் வேர்கொள்ளும் போது சத்தம் இல்லை, ஆனால் அது வளரும்போது தான் நாம் அதை கவனிக்கிறோம். உன் வாழ்க்கையும் அப்படித்தான் என் தங்கமே. அம்மன் சொன்னது இதுதான், நான் என் பிள்ளைக்கு ஒரு புதிய காலம் தந்திருக்கிறேன். பழைய துன்பம் முடிந்தது. உன் இதயத்தில் இன்னும் சில நினைவுகள் உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம். அந்த நாள் நடந்தது தேவையா என்று நீ உன்னிடம் கேட்கிறாய். ஆனால் அந்த நாளில்லையென்றால் இன்றைய நீ உருவாக முடியாது. நீ இன்று வலிமையானவள், சிந்தனை திறன் கொண்டவள். உன் உள்ளே ஒரு ஆன்மீக ஒளி பிறந்திருக்கிறது. அதற்கு காரணம் அந்த வலிதான். அம்மன் சொல்கிறாள், நான் உன்னை விட்டு போகவில்லை, நான் உன்னை உருவாக்கிக் கொண்டிருந்தேன். அந்த கண்ணீர் உன்னை பலவீனமாக்கவில்லை என் தங்கமே, அது உன்னை புனிதமாக்கியது. அந்த அமைதி உன்னை மௌனமாக்கவில்லை, அது உன்னை ஆழமாக்கியது. அந்த தோல்விகள் உன்னை முடிவாக்கவில்லை, அது உன்னை தெய்வத்தின் கருவியாக மாற்றியது. இப்போ உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் திடீரென சீராக போக ஆரம்பிக்கும். நீ புரியாமலே நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. நீ கேட்ட அந்த நல்ல வேலை, அந்த நல்ல வாய்ப்பு, அந்த உறவு, எல்லாம் திடீரென திறக்க போகிறது. நீ யோசிக்கும் முன் பிரபஞ்சம் உன் பக்கம் வேலை செய்கிறது. அம்மன் சொல்கிறாள், நான் உனக்காக பேசியிருக்கிறேன். நீ உன் நியாயத்தை நிரூபிக்க தேவை இல்லை. அவள் உன் நியாயத்தை உலகம் முன் காட்டப் போகிறாள். உன்னை தவறாக புரிந்தவர்களும் இப்போ உண்மையை பார்க்க போகிறார்கள். நீ அமைதியாக இருந்தது வீணாகவில்லை. உன் அமைதி ஒரு மந்திரமாக பிரபஞ்சத்தில் ஒலித்தது. அந்த ஒலி இப்போ பதிலாக வரப்போகுது. நீ நினைத்தாயா, நான் இப்படி துன்பம் அனுபவிக்க ஏன் பிறந்தேன் என்று. அதற்கே அம்மன் பதில் சொல்லினாள், நான் உன்னை சோதிக்கவில்லை, நான் உன்னை உயர்த்த தயார்படுத்தினேன். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு வலியும் ஒரு விதை. நீ விதைத்தது துன்பம், ஆனால் அது வளர்ந்தது ஆசீர்வாதமாக. நீ அந்த விதையை கண்ணீரால் நீரூட்டி வளர்த்தாய், அதனால்தான் அதன் பயிர் இப்போ தங்கமாக விளைந்திருக்கிறது. அம்மன் உனக்காக பேசும்போது அவளுடைய வார்த்தைகள் வெறுமனே ஆறுதல் அல்ல, அது ஆணை. அவள் சொன்னது நடக்காமல் இருக்காது. அவள் சொன்னது, இனி என் பிள்ளை தாழ்ந்த நிலையில் இருக்க மாட்டாள். அதுதான் இப்போ நடக்குது. உன்னை தாழ்த்திய சூழ்நிலைகளே உன்னை உயர்த்த போகுது. உன்னை விட்டு சென்றவர்கள் தங்களின் பிழையை உணரப் போகிறார்கள். உன் பெயரை குறைத்தவர்கள் நாளை அதையே மதிக்கப் போகிறார்கள். நீ பார்க்க போகிறாய் என் தங்கமே, எப்படி அம்மன் எல்லாவற்றையும் திருப்பி எழுதுகிறாள் என்று. நீ இழந்த பணம் திரும்பும், ஆனால் அதைவிட பெரிதாக. நீ இழந்த உறவுகள் திரும்பாது, ஆனால் உண்மையானவர்களை அம்மன் உனக்கு அனுப்புவாள். நீ இழந்த நம்பிக்கை திரும்பும், ஆனால் அதில் அவளது ஒளி கலந்திருக்கும். நீ அச்சப்படாதே. சில விஷயங்கள் இன்னும் மாறவில்லை என்று தோன்றலாம். ஆனால் பிரபஞ்சம் அமைதியாக உன் பக்கம் வேலை செய்கிறது. சில கதவுகள் தாமதமாக திறக்கும், ஏனென்றால் அவை தவறான நேரத்தில் திறந்தால் உன்னை காயப்படுத்தும். அம்மன் அதை காத்து வைக்கிறாள். அவள் சொல்கிறாள், நேரம் வரும்போது நான் கதவை மட்டும் திறப்பதில்லை, ஒளியையும் கொளுத்துவேன். அம்மன் உன்னிடம் ஒரு வாக்கு வைத்திருக்கிறாள், என் பிள்ளை இப்போ சிரிப்பாள். அதுதான் அவளுடைய தீர்ப்பு. அந்த சிரிப்பு நிம்மதியோடு வரும். எந்த பாசாங்கும் இல்லாமல், எந்த பயமுமில்லாமல், ஒரு உண்மையான சந்தோஷமாக. நீ சிரிக்கும் போது உன் உள்ளத்துக்குள் ஒரு நன்றி எழும், அம்மா, நீ சொன்னது உண்மையா என்று. அவள் சொல்வாள், ஆம் என் தங்கமே, நான் சொன்னது நிஜம்தான்.
நீ காத்திருந்தாய், நீ தாங்கினாய், அதனால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி சிலர் விலகப் போகிறார்கள். நீ அவர்களை பிடித்து வைத்திருக்க நினைக்காதே. அவர்கள் விலகுவது தோல்வி இல்லை, அது இடம் செய்யும் நேரம். புதியவர்கள் வர வேண்டுமெனில் பழையவர்கள் வெளியேற வேண்டும். அதனால்தான் சில பிரிவுகள் நடந்தது. நீ வலியாக எடுத்து கொண்டது உண்மையில் தெய்வத்தின் திட்டம். நீ கவனிக்கப் போகிறாய், சில விஷயங்கள் திடீரென்று எளிதாகிவிடும். நீ போராடி போராடி அடைய முடியாத ஒன்று ஒரு நாளில் உன் கையில் விழும். அது அம்மன் சொன்னதின் விளைவு. அவள் உன் வாழ்க்கையின் கோடுகளை மாற்றியிருக்கிறாள். சில சமயம் நீ நினைக்காமலே ஒரு ஆசை நிறைவேறும், அதுவே அடையாளம். அம்மன் உன்னை அழைத்தது ஒரு காரணத்திற்காக. அவள் சொல்கிறாள், நான் உன்னை பாவமில்லாதவனாக மாற்றினேன். இப்போ நீ என் ஒளியாக நட. அவள் உன்னிடம் ஒரு பணி வைத்திருக்கிறாள். இனி நீ உன் கதை மட்டுமல்ல, பிறருக்கும் ஒளி காட்டும் ஒரு கதை ஆக வேண்டும். நீ அனுபவித்த துன்பம் மற்றவரை காப்பாற்றும் வழி ஆகட்டும். அதுதான் அவளுடைய ஆசை. அம்மன் உனக்குச் சொல்லிய கடைசி வார்த்தை இதுதான், இனி என் பிள்ளை பேசாதே, நான் பேசுகிறேன் அவளுக்காக. அவளின் நியாயத்தை நான் உலகத்துக்கு முன் நிறுத்துவேன். என் தங்கமே, இதுவே இப்போ நடக்குது. உன் பெயரில் எழுதப்பட்ட ஆசீர்வாதம் உயிர் பெற்று நின்றிருக்கிறது. நீ உணரும் ஒவ்வொரு அதிசயமும் அம்மன் சொன்ன வார்த்தையின் பிரதிபலிப்பு. நீ இப்போ இருக்கும் இந்த நிமிடம், அது ஒரு திருப்புமுனை. இனி துன்பம் இல்லை, இனி தனிமை இல்லை, இனி குழப்பம் இல்லை. அம்மன் சொல்கிறாள், இனி அவள் சிரிப்பாள், அவள் வாழ்வாள், அவள் உயர்வாள். அதுதான் அவள் உனக்காக எழுதிட்ட தீர்ப்பு. அதனால் என் தங்கமே, பயப்படாதே. அவள் சொன்னது நடக்குது. இன்னும் சில மணிநேரங்களில், சில நாட்களில் நீ அதையே உணரப்போகிறாய். அந்த நிமிஷத்தில் உன் இதயம் சொல்லும், அம்மா, நீ சொன்னது நிஜம்தான். அம்மன் சொல்கிறாள், நான் உன்னை ஒளியில் அழைக்கிறேன். இனி நீ நிழலில் இருக்கக்கூடாது. நீ எப்போதும் பிறரை மகிழ்விக்க முயற்சித்தாய், உன்னுடைய உணர்ச்சிகளை மறைத்து கொண்டாய். ஆனால் இனி முடியாது என் தங்கமே. இப்போ உனது வாழ்க்கை உனது நம்பிக்கையின் பாதையில் நகர வேண்டும். பிரபஞ்சம் உன் திசையில் காற்று வீசுகிறது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உன் இதயத்துடன் இணை. உன் ஆன்மா பேசட்டும். அந்த உள்ள குரலை கேள். அது சொல்வதை நம்பு. உனக்கு சந்தேகம் வந்தால் உன் கண்களை மூடு, மூச்சை ஆழமாக இழுத்து, அம்மா, எனக்கு வழி காட்டு என்று சொல். உனது ஆன்மாவிலிருந்தே பதில் வரும். சில நேரங்களில் அந்த பதில் இன்னும் காத்திரு ஆகும். சில நேரங்களில் இப்போ போ ஆகும். அந்த உணர்வை புறக்கணிக்காதே. அது தான் பிரபஞ்சம் உனக்கு பேசும் வழி. நீ இப்போ ஒரே ஒரு விஷயத்தை உறுதியாக நம்பு, என்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சரியாகி வருகிறது. நீ இதை தினமும் சொல்லு. அது உனது அதிர்வை மாற்றும். நீ சொல்வதன் சக்தி மிக வலிமையானது. ஏனெனில் உன் சொற்களில் அம்மன் உன் ஆற்றலை வைத்திருக்கிறார். நீ ஒரு நாள் கண்ணீர் விட்டு சொன்னாய், அம்மா, எனக்கு நிம்மதி தாரும். அந்த சொல் பிரபஞ்சத்தில் ஒலித்தது. இன்று அதற்கான பதில் உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. நீயே இன்னும் உணரவில்லை. ஆனால் சில நாட்களில் நீ காண்பாய், விஷயங்கள் திடீரென சரியாகி விடும். நீ எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி வரும். நீ காத்திருந்த ஒரு உறவு மாறி நல்ல பாதைக்கு வரும். நீ நினைத்த ஒரு ஆசை மெல்ல மெல்ல வெளிப்படையாகி உன்னிடம் வரும். அம்மன் சொல்கிறாள், நீ எனக்காக காத்திருந்தாய், இப்போ நான் உனக்காக வழி செய்கிறேன். அதனால்தான் சில விஷயங்கள் தாமதமாக இருந்தன. அது தாமதம் இல்லை என் தங்கமே, அது தயார் செய்யும் காலம். நீ இப்போ உனது வாழ்க்கையின் திருப்புமுனையில் நிற்கிறாய். இதுவரை நீ நடந்த பாதை கடினமாக இருந்தது, ஆனால் இனி வரும் பாதை ஒளியாக இருக்கும். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் கிடைக்கும். உன் நம்பிக்கை பலமாகும். உன் பெயரை மதிப்புடன் மக்கள் பேசுவார்கள். நீ ஒரு நாள் நினைத்தது, எப்போதாவது நான் அமைதியாக சிரிப்பேனா, அந்த நாள் வரப்போகிறது. நீ உன் ஆன்மாவை திறந்து அம்மனிடம் சொல்லு, என் வாழ்க்கை உன் கையில். அப்போ பிரபஞ்சம் முழுவதும் உனக்காகச் சுழலும். சிலர் இதை மாயம் என்று சொல்லுவார்கள், சிலர் அதிசயம் என்று சொல்லுவார்கள், ஆனால் உண்மையில் அது உன் ஆன்மா மற்றும் பிரபஞ்சம் ஒன்றாக இணையும் சக்தி. அம்மன் உன்னை விட்டு விலகவில்லை. அவள் உன்னுடன் இருந்தாள், இன்னும் இருக்கிறாள், எப்போதும் இருக்கப் போகிறாள். அவள் உன் நெஞ்சின் நடுவில் ஒளியாக இருக்கிறாள். நீ கண்ணீர் விட்டாலும் அவள் உன் கையை பிடித்திருந்தாள். நீ சிரித்தால் அவள் உன் இதயத்தில் மலர்ந்தாள். இப்போ அவள் சொல்கிறாள், என் தங்கமே, நீ போதும் சோதனை அனுபவித்துவிட்டாய்.
இனி உன் வாழ்வில் ஒளி வரும். உன் பெயர் உயர்ந்து ஒலிக்கும். உன் குடும்பம் அமைதியாகும். நீ காத்திருந்த அந்த அதிசயம் நான் உனக்காக ஏற்பாடு செய்துவிட்டேன். எனவே என் தங்கமே, இனி பயப்படாதே. உன் பாதை ஒளியால் நிரம்புகிறது. உன் மனம் அமைதியாகட்டும். உன் இதயம் நம்பிக்கையால் மலரட்டும். அம்மனின் ஆற்றல் உன்னுள் ஓடுகிறது. பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்கிறது. அதிசயங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. இனி நீ பேச வேண்டிய வார்த்தை ஒன்றே ஒன்று. அம்மா, நான் தயாராக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் உன் ஒளி பாயட்டும். அந்த நொடியில் பிரபஞ்சம் முழுதும் உன்னிடம் தலை வணங்கும். ஏனென்றால் நீ பிரபஞ்சத்தின் தங்கம்.